ரொம்ப நன்றி. தக்க சமயத்துல வந்து அந்த வேட ரகசிய புத்தகத்தை படிச்சு என்ன காப்பாத்திட்டீங்க. அக்கா, உங்களை அப்படி பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கா. நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகாது ராணி. ரொம்ப நன்றி ராணி. அக்கா, நான் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? தாராளமா கேளு ராணி. அக்கா, இதுக்கு முன்னால நானும் என் தாடிகாரனும் அந்த அரண்மனைக்கு வந்தப்போ அந்த வேடனோட கையில இருந்த மந்திரவாள நான் தான் என்னோட தாடிகாரனாண்ட கொடுத்தேன். அந்த மந்திரவாளு என் தாடிகாரன் கையில பட்ட சில நிமிஷங்கள்லயே அவன் பார்த்திபனா மாறி தான் தளபதியையும் மெய் காவலரையும் வர வச்சு அந்த பனிமண்டல சிறையில அடைச்சு வச்சான். ஆனா நீங்க என்னடா அண்ணா இப்ப மறுபடியும் அந்த வேட ரகசிய புத்தகமும் அந்த வாளும் கைக்கு வந்தா மட்டும்தான் பார்த்திபனை மறுபடியும் தாடிகாரன் மூலமா கொண்டு வர முடியும்னு சொல்றீங்க. ஆனா நம்மளாண்ட வேட ரகசிய புத்தகம் தான் இருக்குது. அகோர அதிபதியாண்ட அந்த வாள் மட்டும்தான் இருக்குது. இப்ப நாம அந்த வாளை கைப்பத்தி என்னோட தாடிகாரனை மறுபடியும் பார்த்திபனை கொண்டு வந்துடலாம்ல. அப்புறம் இன்னத்துக்கோசரம் நான் அரண்மனைக்கு போனோம். இன்னத்துக்கோசரம் நான் அவளை விடுவிக்கணும். அந்த வேடனை விடுவிக்கிறதுக்காக நம்ம எல்லாம் எம்மா கஷ்டப்பட வேண்டியதா இருக்குதுக்கா. நீ பறஞ்ச கேள்வி எல்லாம் நியாயமானதுதான். ஆனா பிரபஞ்ச விதிப்படி எல்லாத்துக்குமே ஒரு காரியம் உண்டு போல. அந்த நேரம் கிரக அமைப்போட விதிப்படி மந்திரவாள் சித்தார்த்தின் கையில பட்டதும் சில நிமிடங்களே சித்தார்த்தால பார்த்திபனை மாற முடிச்சது. அங்கன மாறினதுனாலதான் வேடனை சிரமிழிக்க முடிஞ்சது. ஆனா அதே நேரத்துல இப்ப வரைக்கும் வேடனை நிரந்தரமா அழிக்க முடியல. அவனை நிரந்தரமாயிட்டு அழிக்கணும்னா ஒரு இரவு சித்தார்த் நிரந்தரமா பார்த்திபன் ஆயிட்டு இருக்கணும். அங்கன இருந்தா மட்டும்தான் அவனால வேடனோட சண்டை போட்டு அவனை அழிக்க முடியும். அப்படி வேடனை நிரந்தரமா அழிக்கணும்னா பார்த்திபன் சம்பந்தப்படி இப்ப வரைக்கும் பொக்கிஷமா பாதுகாத்துட்டு வர ஒரு பொருள் கட்டாயமாயிட்டு நமக்கு வேணும். பொருளை நம்மள எடுக்கணும்னா அதுக்கு அந்த வேடன் மனசு வச்சா மட்டும்தான் முடியும்.